சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, 12த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நம்ப அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ, இப்ப 11த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி நடைபெறப் போகுது. ஓகேங்களா? ஸோ, அதுக்கான வீடியோவா தான் இது இருக்கப் போகுது. சென்டம் மார்க் நம்ம நிச்சயமா எடுக்கிறதுக்கான ஒரு வழிவகைகள் தான் இது அப்படின்னு வந்து சொல்லலாம். சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இது குடுக்கும். இந்த வீடியோ முழுமைக்குமே வீடியோவ ஸ்கிப் செய்யாம வந்து பாருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, கார்னர்ல வந்து பாருங்க. மொத்த மதிப்பெண்கள் டோட்டலா 70 மார்க்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் மார்க்ஸ் 70 தான். இந்த 70 மார்க்ல 15 மார்க் எடுத்தாலே போதுங்க. பாஸ். நான் ஓவராலா ஹைப்லாம் குடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். அதுக்கெல்லாம் இந்த வீடியோவ பார்க்கணும்னா, அதுக்குன்னு நெறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் பாஸ் ஆகணும். ஓகேங்களா? அது கௌரவ பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் மார்க்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, டாப்பர்ஸ்க்கு தனியா வீடியோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தனியா வீடியோ, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு தனியா தான் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரொம்ப ரொம்ப செப்பையா கேட்டாங்கங்க. 12த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். லாஸ்ட் இயர் நான் சொல்றது. ஓகேங்களா? அதுக்கு முன் இயர் அத விட மோசமா கேட்டாங்க. எப்படின்னா, ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம்ல இருக்கிற பாதி பேப்பர், பாதி கொஸ்டின்ஸ் அப்படியே வந்துருச்சு. 70க்கு 40, 50 வந்துருச்சு. அப்ப பசங்கலாம் அப்படியே ஈஸியா எழுதி முடிச்சுட்டு, லாஸ்ட் ஹால்ஃப் அன் ஹவர் ஃப்ரீயா உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதாவது எப்படின்னா, கோவிட் முடிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க பார்த்தீங்களா? அப்போ அப்ப நீங்க வந்து 9தோ 10தோ படிச்சிருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, இப்ப இந்த ஒரு சூழ்நிலையிலே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் 15 மார்க்கு நான் உங்களுக்கு 100க்கு 100% புக் பேக் தான் வரப்போகுது. அதுல மாற்றமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அத முடிச்சிட்டீங்கன்னா, அப்படியே பார்ட் 2 வந்து பாருங்க. எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க. அதாவது குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 24 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 24 கம்பல்சரிங்க. 24 அந்த கம்பல்சரி மட்டும் நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்துர்றேன். எவையேனும் 4 நூலக செயற்கூறுகளை எழுதுக. ரைட் எனி ஃபார் காமன் லைப்ரரி ஃபங்ஷன்ஸ். ஓகேங்களா? இத கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. இது இல்லாம 23ல இருந்து மேல 16 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எதனா 5 எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, சில்லுகளின் பரிமாற்றத்தை வரையறுக்க. டெஃபினிஷன். டெஃபினிஷன் ஸ்லைட் டிரான்சிஷன் கேட்டிருக்காங்க. அடுத்ததா 17 சொல் மடிப்பு என்றால் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் வேர்ட் wrap அப்படின்னு வேர்ட் wrapன்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 18 தரவுகளின் பல்வேறு வகைகளை எழுதுக. வாட் ஆர் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. அடுத்தது 19 ஸ்ட்ராங் மற்றும் இஎம் ஓட்டுக்கள் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 20 தலைப்பு ஓட்டின் பண்பியல்களை உதாரணத்துடன் விளக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 21 HTML-இன் அமைப்பு ஓட்டுக்களும் காலி ஓட்டுக்களும் இடையேயான வேறுபாட்டை ஒரு தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 22 TSCLL என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 23 தமிழில் சேவைகளை வழங்கி வரும் தேடுபொறிகளை பட்டியலிடுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. லிஸ்ட் த சர்ச் என்ஜின் சப்போர்ட்டிங் தமிழ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் பார்ட்டுக்கு முன் பார்ட் 3 பகுதி 3 3 மார்க் கொஸ்டின்ஸ். இதுலயும் எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க. கொஸ்டின்ஸ் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. 33 கட்டாய வினா. குறிப்பா 547 இது எனக்கே வந்து கேட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இருந்த காலகட்டத்திலே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடண்ட்ஸுக்கு 547 என்ற எண்ம எண்ணிற்கு நிகரான பதின்ம எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது இல்லாம 25லிருந்து 32க்குள்ள எதனா 5 கொஸ்டின்ஸ் எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் சர்வர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? லினக்ஸ் மிக பிரபலமான சேவையக பகிர்மானங்கள வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 26 ஓப்பன் ஆஃபிஸ் கால்க் குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு 4 லைன் எழுதுங்க பாருங்க. 3 மார்க் கொஸ்டின்ல. அடுத்தது 27 ஸ்லைடு ஷார்ட்டர் காட்சியை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை குறிப்பிடவும் சொல்லியிருக்காங்க. 28 டேட்டா கார்ட் மற்றும் டாங்கீஸ் வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் டேட்டா கார்ட் அண்ட் டாங்கீஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க.
அடுத்ததா 29 HTML ஓட்டினுள் உள்ள பண்புகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்ததா 13 பிரபலமான 4 நிழற்பட வடிவங்களை எழுதி அவற்றுள் எவையேனும் ஒன்றினை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த 4 ஃபெமிலியர் இமேஜ் ஃபார்மேட்ஸ், எக்ஸ்பிளைன் எனி ஒன் ஆஃப் தெம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 31 மடக்கு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை. வாட் இஸ் எ லூப் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 32 நன்னெறி பிரச்சனை என்றால் என்ன, பெயர்களை எழுதுங்க. ஒரு 3 பைன் எழுதுங்க, முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சிச்சிங்கன்னா லாஸ்ட் பார்ட்டுப்பா 34லேருந்து 38 வரைக்கும் சிம்பிளாக முடிச்சிடலாம் வாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விவாதிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டருடைய ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. டிஸ்கஷஸ் த வேரியஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். 34ல் ஃபர்ஸ்ட், 34ல் செகண்டு பரவல் இயக்க அமைப்பின் கருத்துரு பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வரைக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா 35 மிதப்பு புள்ளி பதிம எண்ணை இருநிலை எண்ணாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை எழுதுக. 35லேயே 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 2.5 மார்க் எழுதுனா தான் உங்களுக்கு 5 மார்க் வரும். அடுத்ததா 35ல் பி நுண்செயலின் பண்புக்கூறுகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த கேரக்டர்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். அடுத்தது 36 விண்டோஸ் மற்றும் உபுண்டு ஆகியவற்றில் உள்ள குறும்படங்களை வரைந்து ஒப்பிட்டு விளக்கும். இதெல்லாம் பாக்ஸ் வரையணும். நீங்களாம் வந்து கண்டிப்பாக அதாவது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும். இதுக்கெல்லாம் டைம் ஆகும். ஸோ இதெல்லாம் அட்டென்ட் பண்ணாதீங்க. 36ல் பி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க. சிஎஸ்எஸ்ஸில் உள்ள எழுத்து மற்றும் உரை உறுப்பு பண்புகளை அதன் மதிப்புகளோடு பட்டியலிட்டு விளக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக 37 சில குட்டீஸ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் புல்லட் குறி மற்றும் எண் வரிசையை பாணியை உருவாக்கும் வழிமுறைகளை எழுதுக. அது இல்லைன்னா மின் அரசாண்மையில் உள்ள பல்வேறு வகையான ஊடாதல் பற்றி விவரிக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டுங்க HTML பாக்ஸ். 38 கீழ்காணும் அட்டவணையை உருவாக்க HTML நிரல் எழுதுக. கிளாஸு, பாய்ஸு, கேர்ள்ஸு கொடுத்துருக்காங்களா, இதை எழுதணும். அது முடியலையே என்னால் அதெல்லாம் முடியாது ப்ரோ அப்படின்னா அப்படியே இருக்குங்க மாதிரி டெஃபினேஷன் எழுதி விட்டுருங்க. கணித செயற்குறி பற்றி தகுந்த எடுத்துக்காட்டுடன் விரிவாக எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க் ஒரு 15 கொடுத்துருப்பேன் நம்ம டெலகிராம் குரூப்பில். அடுத்தது 3 மார்க் ஒரு 40 கொடுத்துருக்குறேன். 2 மார்க் ஒரு 50 to 70 கொடுத்துருக்குறேன். 1 மார்க்கு கிட்டத்தட்ட 100 1 மார்க்குக்கு மேலே கொடுத்துருக்கேன். 150 கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்வை சிறப்பாக எழுதலாம் சில குட்டீஸ். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.